ஏன் சாராய ஆலையில் உத்தமர்களா? அக்கா டிஸ்லரி யாரு? இது ஜெகத் ரட்சகன். நேற்று அமலாக்கத்துறை ரைடு பண்ண அக்கா டிஸ்லரி ஜெகத் ரட்சகன். இது முதல் முறை இல்ல, இதற்கு முறை ரைடு பண்ணி 1000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு பண்ணிருக்காங்க. போன ஆண்டு தான் சொன்னாங்க ஐடி இன்கம் டாக்ஸ். இவங்க எல்லாம் உத்தமர்களா? இவங்க எல்லாம் புத்தா மட்டத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ற ஆட்களா? இந்த அக்கா டிஸ்லரி, இந்த கரூர்ல ரைடு ஆனவங்க, சாராய அமைச்சர்லாம் உலகமாக உத்தமர்கள். அவங்களை யாரும் தொடவே கூடாது. அவங்க மீது ஒரு மத்திய அரசை சார்ந்த ஒரு புலனாய்வு நிறுவனம் ரைடு பண்ணா எங்களுக்கு வேற வேலை இல்ல. நாங்க தான் 3 மொழி கொள்கையை தீர்க்கமா பேசணும். நாங்க திசை திருப்புறோம். அதே 3 மொழி கொள்கையை வெற்றி வாய்ப்பாக தமிழகத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பதாக நேரடியா களத்துல சந்திக்கிறோமே, நாங்க என்ன திசை திருப்புறோமா? இவங்கள மாதிரி ஓடி ஒளிஞ்சு 3 மொழி கொள்கையை எதிர்கொள்ள முடியாம தொகுதி மறுசீரமைப்பு நாங்களா திசை திருப்பணும். ஆனால் துணை முதலமைச்சரோ அமைச்சர்களோ பேசும்பொழுது சென்ஸ் இருக்கணும். நேரடியாக நாங்கள் எதிர்கொள்கின்றோம். இவங்கெல்லாம் புத்த மத பிச்சுக்களா? சாராய அமைச்சர் புத்த மத பிச்சா? இல்ல அக்கா டிஸ்லரி ஜெகத் ரட்சகன் புத்த மத தூதுவரா? ஏன்னா உலகமாக நல்லவர்கள் மாதிரி பேசுறாங்க பாருங்க. இதை விட கொடுமை என்னென்ன இருக்கும்?